இருப்பியா? இந்தாயா இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. ஏண்டே புருஷனை அழகு பாக்குற லட்சணமா இது? உன்னை வச்சு ஓட்டுறதுக்கு பதிலா சர்க்கஸ்ல யானையை வச்சு ஓட்டி இருந்தா கையில 4 காசாவது சம்பாதிச்சிருக்கலாம். இந்த சிரிப்புக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேலை வெட்டி ஒண்ணும் இல்லாம 3 வேளையும் சட்டி சோத்த காலி பண்ணிட்டு செட்டியார் மாதிரி வைத்த வளர்த்து வச்சிருக்கியே, இதுல சிலுப்பா வேற சிலுப்பா? கத்தாதடி. எவனாவது ஏதோ சினிமா படம் காட்டுறாங்கன்னு வந்து நிக்க போறான். நீ என்கிட்ட காட்டின கலர் பாயாசு கப்பாவிடவா? எங்க ஐயா கிட்ட வந்து வீடு இருக்கு, நிலம் இருக்கு, வாசல் இருக்கு, அது இதுன்னு சொல்லி என் கழுத்துல தாலியை கட்டிவிட்டு இப்ப ஏன் சொத்துலயே உட்காந்து சோறும் தின்னுக்கிட்டு சொக்காயம் போட்டுக்கிட்டு சிலுத்துக்கிறியா சிலிப்பு? அடியம்மா, வேலையில போற ஓனால எடுத்து மடியில விட்டுட்டியே. பழமொழிய மாத்தாதே. வாய் முடியா? பொய் பொய் பொய், வாயெல்லாம் பொய், வாய்க்கா தண்ணி மாதிரி பொய். அப்படி என்னடி பெரிய பொய்ய சொல்லிவிட்டேன்? என்னமோ உங்க அப்பா காவேரிக்கும் கங்கைக்கும் கனெக்ஷன் கொடுத்து விட்டான். ஏதோ பார்த்தா மூக்கு முடியுமா குத்து மதிப்பா ஒரு பொண்ணாட்டம் இருக்கிறியே, உன்னை கண்ணாலம் கட்டிக்கிட்டா ஓ சொத்து ஏன் சொத்தாகுமே நினைச்சு எனக்கு ஊர்ல ஊடு, ரோட்ல நிலம், பேங்க்ல பல லகரம் தேரும்னு சொன்னேன். அதுக்காக தண்ணி வராத கார்பரேஷன் குழாய தே அடிக்கிற மாதிரி தினம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற. பேசாமரியா? உனக்கு போய் கழுத்துல இட்ட பாரு, அது ஏன் தப்பு? பேசாம அன்னைக்கு மந்திரம் சொன்னாரே அந்த ஐயரையே நான் கட்டிட்டு இருந்திருக்கலாம். அவரை கட்டி இருந்தா பட்ட சோத்துக்கு பஜனை பாடிக்கிட்டு ரோடா அலைஞ்சிருப்பேன். பின்ன எப்படி அசல் ஒரிஜினல் நாகப்பட்டினம் மிட்டாய் மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பெத்த. மார்கழி மாசம் குளிர் தாங்காம பக்கத்துல கிடக்கிறது போர்வை நினைச்சு இழுத்து போட்டுட்டேன். அது நீயா போயிட்ட. இந்த பாரு, என் பொண்ணு பேச்சு மட்டும் எடுத்த. விளக்கத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாய பாரு, வீராணம் குழா மாதிரி. உன்கிட்ட என் குடுமி மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி மதுரைக்கு பிக்னிக் போயிருக்கிற என் பொண்ணு கிட்ட எவன் குடுமி மாட்டிக்கிட்டு முழிக்க போகுதோ. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? மாம மகளை கட்டிக்கலாம்னு ஊருக்கு வந்தா இப்படி அழகர வைகாத்துல இறக்கி கழுவி விட்ட மாதிரி எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டாங்களே. எப்படி நான் ஊர் பக்கம் தலையை காட்டுறது? என் மாதிரி படிக்காத பட்டிக்காட்டனுக்கு இம்மா பெரிய பட்டணத்துல என் மானத்தை யாரு காப்பாத்த போறா? ஹை அதடி, கடவுள் என்னை கைவிடல. இன்னும் எவங்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்க போறனா? வாத்தியாரே, நீதான் என்னை காப்பாத்தணும். வாத்தியாரே, மனசு வை. டாடி, டாடி, இந்த குடுமி உங்க குடுமையை விட நல்லா இல்ல? அடி ஆத்தி, என் மருமக புள்ள மதுரை சூரனாச்சே. அம்மாடி, இவனை நீ எங்கனமா கண்டு கூட்டிக்கிட்டு வந்த? எங்க மருமக புள்ள? எங்க மருமக புள்ள? எங்க மருமக? வாட் மருமக? வாட் மருமகன் இல்ல, வாட்டுற மருமகன் இல்ல, உன்னை கற்ற மருமக புள்ள. என் மடல் கண்டு புறப்பட்டு வந்த மதுரை சூரன். ஐயா, இந்த மூஞ்சி தான் கட்டிக்கு போற மருமகனா? இன்னும் இந்த மூஞ்சிக்கு நீயா தாலி கட்ட முடியும்? அம்மாடி, அவன் வாசல்லே நின்னுகிட்டு இருப்பான். கூச்சப்பட்டு குட்டே ஆயிட போறான். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாமா. டாடி, அவர் இப்ப வாசல் இல்ல, நேரா பெட்ரூம் போயிட்டானா? இந்த போட்டோ நான் வர வழியில பிளாட்ஃபார்ம்ல கடந்துச்சு, எடுத்துட்டு வந்தேன். என்னது? பிளாட்ஃபார்ம்ல கடந்துச்சா? பையன் இங்க, பையன் எங்க? பொட்டணம் சிறுசா இருந்தாலும் பட்டணம் பெருசாச்சேம்மா. அவனை சுத்தமா கோழி உரிக்கிற மாதிரி உரிச்சு குடுமையை மாத்திரம் மீதி வச்சிருவானுங்களே. கடுக்கன் வேணும்னா காதையே அறுக்கிற ஊருமா அது. போலீஸுக்கு போன் பண்ணி துப்பு தொலைக்க சொன்னேன். ஓ டாடி, ஸ்டாப் இட். இப்ப போலீஸ்க்கு புகார் கொடுத்தா எனக்கு தான் அவமானம். உனக்கா? எனக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். இத பாருங்க டாடி, நம்ம சொந்தக்காரங்களை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு வேன்ல கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. அதே வேன்ல நம்ம மானமும் தானே போவோம். பின்ன என்னதான் வழி? குடிமி குட்டையை குழப்பாம இருக்கணும்னா முதல்ல நாம அவனை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு சரியான ஆள் அந்த ஊர் சுத்தி ஜானி தான். கரெக்ட். ஜானியா? யார் அந்த ஜானி?
சாப்பிடு சும்மா சாப்பிடு நம்ம கொஞ்சமா குடி சாப்பிடு நீயா நான் நிறைய பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன் நீ எனக்கு தண்ணி கேட்டுறியா கமான் என்ன விஷயம் சொல்லு ஜானி பெரிய இடத்து பசங்களை போதை ஏத்தி ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ற பெரிய இடத்து பிள்ளைங்களா யாரு இவன் இல்லாமா நான் செய்யறதுல தப்பே இல்லை இவங்க பெத்தவங்க நாட்டுல பல ஏமாந்த பயில கிட்ட வட்டிக்கு வட்டி அதுக்கு குட்டி இப்படியும் வாங்கி பல பேரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பிள்ளைங்க வட்டி எல்லாம் விட்டுட்டு குட்டியோட மட்டும் சுத்துறாங்க ஜானி இது பாவம் இல்ல பாவமா இது காலத்தின் கோலமடி இங்க வர்ற கூட்டமெல்லாம் கல்யாணத்தை தான் பாவம்னு நினைக்கிறான் குழந்தை பெத்துக்கிறத புண்ணியம் நினைக்கிறான் அப்பப்ப புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவது புண்ணியம் வேண்டாப்பா அந்த மாதிரி நினைப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் முதல்ல இதை பாரு என்ன அது ஏய் யார் இந்த குடிமினாத மண் வாசனை மாறாம அப்படியே இருக்கா உனக்கு என்ன கனெக்ஷன் எந்த கனெக்ஷனும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வந்திருக்கேன் ஓ பிரிகிற சமாச்சாரமா பாக பிரிவினையா இல்ல பாலும் பழத்தை பிரிக்கணுமா நம்ம மூளை கங்கா நதி மாதிரி நாடு பூரா பரவி இருக்கு அது இந்த பயலுக சைட்ல பைக்கா வெட்டி எடுத்துட்டு போயிடுறான் நம்ம கேஸ விட்டு ஒமேட்டனா கக்கு இவனை யாருன்னு தெரியாம கலாட்டா பண்ணி நடுத்தரவுல விட்டுட்டு வந்துட்டேன் இவன் என் அங்கிளா டாடி இவனை மீட் பண்றதுக்கு முன்னாடி நாம இவனை மடக்கணும் அதுக்குத்தான் டோன்ட் வரி இப்பயே மடக்கிறேன் ஆளை மடக்க சொன்னா விரல மடக்குறியா ஏய் என்ன நீ அப்படி சொல்லிட்ட இதெல்லாம் விரல் நினைச்சியா நோ வயர்லெஸ் சீரியல் மாதிரி ஒவ்வொரு விரலுக்கும் 1000 ரூபாய் நீ பணத்தை வெட்டு விடியறதுக்குள்ள அந்த குடிமிநாதனை முன்னாடி நிறுத்துற தேங்க்ஸ் இந்த மேட்டரை தள்ளி போட்டுறாத ஓகே 1 செகண்ட் சத்தையா கொடுத்திருக்காப்பா என்ன ஜானி குடிமி போய் தேடி பாப்போமா மடையா ஒட்டு கேட்டியா ஒட்டு கேட்டா தலைவனாக முடியாது ஓட்டு கேட்டா தாண்டா தலைவனாக முடியும் புரியுதா உனக்கு புரியாது பச்சை நோட்டு பச்சையான விஷயத்து தாண்டா செலவாகும் அடங்கப்பா என் பெருமானே குடிமினாதா நீ எங்க ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கியோ யார உரிச்ச பொறிச்சாலி மாதிரி ஓடுறான் Follow me. Jimmy. ஆமா கோழி கூடுதுக்குள்ளையாவது பிடிச்சிடணும் அதான் என்னதுக்கு போயிருப்பா இந்த பக்கம் பாருப்பா அம்மா ஐயோ நீங்களே பிடிச்சுக்க அதுகிட்ட மாட்டிக்கிட்டா இருக்கிறதையும் கழட்டிக்கும் நான் சில்க் பை நைட் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன ஜட்டி பை நைட்டா இருக்கு I'm very sorry uncle அங்கிள் மாமா அக்கா இன்ஸ்பெக்டர் அக்கா நீங்களே சொல்லுங்க மாமே மாமதான் என் மடி வெட்டிய பிடுங்குமாக்கும் நம்பாதீங்க இல்ல இல்ல உண்மையாத்தான் சொல்றேன் இது என் மாமன் அச்சோ அடியே சாரி இன்ஸ்பெக்டர் சாரி இன்னைக்கு அமாவாசை இன்னும் 5 நிமிஷம் நாம இங்க நின்னா நம்ம பாடு நிர்வாண ஓட்டம் தான் என்ன ஓடிடுவோம் ஏன் இப்படி ஓடுறாங்க கேஸ என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அதான் அப்படி ஓடுறாங்க கேஸா ஆமா உண்மையாவே நீங்க ஒரிஜினல் அங்கிள் தான் குடும்ப வித்தியாசத்துல ஆளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல உங்களை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு யாரு மாமாவா ஆமா ஆனா அங்க வந்து நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நாங்க கிராமத்து சனங்க எங்களுக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல ஐயோ அழுகைய நிறுத்து சொல்லிவிடுறேன்
ஆபத்துக்கு போய் சொன்னா தப்பு இல்லைன்னு எங்க அப்பதான் சொல்லியிருக்கு. மண் வாசனை அப்படியே மணக்குது. முடிச்சவிழ்த்து முந்தானை முடிச்சு படம் பார்த்தவர் கைது. உங்க அருமை மருமகனை அள்ளி தூக்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் கட்டிட்டு அழுவுங்க. இளைய மாப்பிளே, ஏலே மாமா, மாமா மாப்பிளே, மாமா, மருமகனே, மாமா மாப்பிளே, மாமா மாமா மாமா. அடடடடடடடா. என்ன மரியாதை, என்ன மரியாதை! என் தங்கச்சி பெத்த தங்கமே, ஒரு குடுமியோட மரியாதை இன்னொரு குடுமிக்கு தான்ப்பா தெரியும். போதும்பா, எந்திரி கண்ணா, எந்திரி, எந்திரி. என்ன ஊர் சுத்தின அசதியில வசதியா தூங்கிட்டானா? இல்ல, எந்திரிடா, போதும். சும்மா இருங்க மாமா, குடுமையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தா எப்படி எந்திரிக்கிறது? அல்ப சந்தோஷப்பட்டது தப்பா போச்சு. மாப்பிள, எந்திரி, அடம் பிடிக்காத. மாமா, எம்புட்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னையே அழைச்சீங்க. மண் வாசனை. கோபுரங்கள் சாய்வதில்லை. சினிமா படம் பார்க்க வர சொல்லல. மண் வாசனையோட நீ கோபுரம் மாதிரி வளர்ந்திருக்கிறதுனால உன்னை வரவழைச்ச. விளங்கலைங்களே. சரிதான், வேப்ப மரத்தையே புடுங்கி விளக்கினாலும் உனக்கு விளங்காது. இல்ல, உன் மாமனுக்கு கண்ணே கண்ணுன்னு ஒரு மகதான். மருமகனும் நீ ஒருத்தனே ஒருத்தன் தான் இருக்கிற. உன்னை எதுக்கு இங்க வரவழைப்பேன்? பஞ்சோட நெருப்பு சேர்ந்து பத்திக்கிட்டமேனுதான். ஐயா, எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு பால் காவடி எடுக்கன்னு சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இல்ல, இந்த ஊர்ல எதுக்குடா பால் காவடி? இங்க பாலை பையில அடைச்சு வச்சு வேனே சப்ளை செஞ்சுக்கிட்டு அலையுது. பின்ன எதுக்கு மாமா? மண்டு, என் மவளை உனக்கு கட்டி வச்சு மதுரைக்கும் மாம்பழத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்க போறேன். ஐயா, மாமான்னா மாமாதான். மாமா மாமா மாமா. மாப்பிள, நீ தட்டுற தட்டுல நுரையீரல் நுறுங்கிடும் போல இருக்கு. என்னது? என்ன என்ன என்ன? ஐயோ, வேப்பண்ண நாப்பம் வீட்டையே கலக்குது. அடியே, இவன் என் தங்கச்சி மவன். 10 வருஷத்துக்கு முன்னால நீ பார்த்தது. இப்ப பாத்தீங்கன்னா இவனை மருமகனா ஏத்துப்பேன்னு வரவழைச்ச. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? தூக்குறான் குருவி கூட மாதிரி தலையை வச்சுட்டு வந்திருக்கா. இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்க சொல்றியே? ஏன் என் தலை மட்டும் ஏர் கண்டிஷன் காட்டேஜ் மாதிரியா இருக்கு? அடியே, முறைய கவனி, முடிய கவனிக்காதே. யோ, முடியோ முறையோ, முடிவு என்னுடையதான். மாமா, இது அப்படித்தான் லோலோன்னு கத்தும். நீ ஒண்ணு கவலைப்படாத, மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க. மாடியில பாப்பா. ஏய் அத்தா, சாரி மை டியர் குடுமி அங்கிள். நான் எப்படி இருக்கேன்? சிலுக்கு மாதிரி. அதை விட அழகாவே இருக்க. ராஜா. உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லு. உன்னை பார்த்தா மதுரை வீரம் மாதிரி. அடியாத்தி, நான் எங்க குலதெய்வம் கணக்காவா இருக்கேன். கையில கத்தி ஒண்ணுதான் பாக்கி. ஆமா, என்ன கட்டிக்க சொன்னா என்ன செய்வீங்க? மட்டை உரிச்ச சோளக்கதிர் கணக்கா இருக்க. பெரியவங்க சொன்னா அச்சுல வச்செடுத்த கருப்பட்டிய கட்டிக்க யாராவது வேணாம்னு சொல்றாங்களா? கருப்பட்டியா? நீயும் ஒரு ரசனையும். ஆமா, புள்ள, உனக்கு என்ன கட்டிக்கணும்னு ஆசைதானே? ஆசை தோசை. இவர் பெரிய ஹெர்குலஸ். ஹெர்குலிஸா? சைக்கிள் பேர்ல. இது நமக்கு ஒத்து வராது. ஒத்து எதுக்குங்க? நம்ம கல்யாணத்துக்கு நாயனமே வச்சுக்குவோம். ஓ மை காட். ஒத்துன்னா அந்த ஒத்து இல்ல, ஜோடி பொருத்தம் இல்லேன்னு அர்த்தம். ஏன், நாம 2 பேருமே குடுமி சாகுதானுங்களே. உங்களுக்கு கொஞ்சம் குட்டை, எனக்கு கொஞ்சம் நீளம், அவ்வளவுதானுங்களே. உனக்கு வாய் தான் நீளம். இந்த பாரு, மரியாதையா நான் சொல்றது கேளு. நாளைக்கு விடியத்துக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டே ஓடிடணும். புரியுதா? ஓடுறதுக்கு தானா? ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கட்டும், உறவு முடிஞ்சிட வேண்டாம். என் மக வயசுக்கு வந்துட்டா ஏற விட்டுட்டு வண்டி ஏறி விடணும். மாமா கடிதாசு போட்டாங்க. அது உனக்கு வாசிக்கவாவது தெரிஞ்சிருக்கா? கட்டிக்கிட்டா நீங்க வாசிச்சுட்டு போறீங்க. ஃபூல், நான் சொல்றது கேளு.
என்னை விட்டுட்டு ஏறி பிடிக்க போ, இல்ல கட்டின துணியோட நீ ஊரு போய் சேர மாட்ட. மைண்ட் இட். அடியாத்தி, பட்டணத்துக்கார பயகெல்லாம் அடுத்த முடியல கைய வைக்கிறவளா இருக்காக. யோ, காலை பிடிக்கிற லட்சணமா இது? என்னமோ கழுவுற மீன் நழுவுற மாதிரி. உனக்கு ஒழுங்கா காலை புடிச்சு புடிச்சு என்னத்த கண்ட? இதுக்கு பதிலா ஊர்ல வயக்காட்டுல ஏற புடிச்சிருந்தா நாட்டுல உணவு பஞ்சமாவது தீந்து இருக்கும். உடுத்துட்டாரு. காலை புடியா? என்ன புடியே வேற ஒரு மாதிரியா இருக்கு? வர வர வயசு குறையுதா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மங்கு. உனக்கு அறிவு இருக்கா? இன்னொருத்தரையும் பொண்டாட்டி மேல கை வைக்க விடலாமா? மருமக பிள்ளை தானே, மாமியார தொட்டா தப்பு இல்லைன்னு தான். ஆமா, நீ காலை பிடிச்சாலும் கைய பிடிச்சாலும் என் மகன் உனக்கு கருத்தை நீட்டவே மாட்டா. ஐயா, இவன் தலைய பிடிச்சு உலுக்குறா, ஒரு பாட்டில் வேப்பெண்ண தேரும். இவனா எனக்கு மருமகன்? அடியே, வேப்பெண்ண நல்ல மருந்து மாதிரி. முதல்ல கசக்கத்தான் செய்யும், பின்னால தாண்டி தெரியும் அதோட உரம். உரம் கிடக்கட்டும், முதல்ல நான் உறங்கணும். அமுக்கு. கர்ம கர்மத்தை அப்படி அப்படி அப்படி. யாரு? என்ன தெரியல, நான் தான் மதுரை முனி. முனியா? நீங்க பிரியாணி பிரியா இல்ல? பிரியாணியும் இல்ல, பரோட்டாவும் இல்ல. இப்ப என் உடம்புல ஒரிஜினல் மதுரை முனியாண்டி ஸ்பிரிட் ஏறிடுச்சு. எது வேணும்னாலும் ஏறட்டும். அத்தா, மலை ஏறத விட்டுவிட்டு இப்படி ஏன் மேல? சூரா, என் பக்த மேல கை வைக்க பாக்குறியாமே? கை வைக்கிறதா? அத்தா, அப்படின்னா என்ன அர்த்தம்? மை காட், கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கியாமே? தப்புங்களா? தப்பு இல்ல, யூ ஃபூல். அவளுக்கு கல்யாணமே கிடையாது. ஐயோ, எங்க அம்மா டே சூரா, ஊருக்கு திரும்பி வரும்போது மருமகளை ஒரு குழந்தையோட தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிடுச்சுங்களே. உனக்கு குழந்தைதான் கிடைக்கும், பொண்டாட்டி கிடைக்க மாட்டா. ஆசைப்பட்ட உன்னையும் ஒரு ஆணி அடிச்சு என் மரத்துல கோட் ஸ்டாண்ட்ல துணி தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. புரியுதா? புரிஞ்சுதுங்க. முனி, என்ன கொஞ்சம் தனியா விட. விடுறேன். நாளை காலையில எழுந்ததும் முத வேலையா நீ என்ன செய்யற தெரியுமா? தெரியுமுங்க. என்ன? வேப்பங்குச்சி உடிச்சு பல்ல விளக்கி நீராகாரம் குடிக்கணுங்க. ஐயோ, நீ நீராகாரம் குடிக்க போறதில்ல, நீர் எனக்கு ஆகாரமா தான் ஆக போற. நான்சென்ஸ். ஐயோ, அம்மா, ஐயோ. ஆத்தாவுக்கு இப்ப என்னாச்சு? கால்ல அடிபட்டுச்சு. முனிக்கு எது காலு? ஆத்தா இப்ப என்ன செய்யணும்? கதவுல கைவிரல் நசுங்குச்சுன்னா என்ன பண்ணுவாங்களா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. நல்ல வேலை செய்து முனி. உன் கண்ணாடி எப்படி என் கால் கிட்ட வந்துச்சு? ராத்திரி ஏதோ டோக்கன் விழுகிற சத்தம் மாதிரி கேட்டுச்சு. ஐயோ, தேடி பார்த்தேன். ஆமா ஆமா, பேங்க் மேனேஜருக்கு எப்ப பார்த்தாலும் டோக்கன் மேல ஞாபகம் தான். என் கழுத்துக்கு காதுக்கு
ஏதாவது வாங்கி மாட்டணுமேனு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? என்ன இப்படி சொல்லிட்ட? பேங்க்ல கவுண்டர் மூடினாலும் திறந்தாலும் ஓ ஞாபகம் தான். அதனாலதான் இந்த வயசுக்கு அப்புறமும் நான் ஒன்ன வச்சிருக்கேன். சாரி சாரி, நீ தான் என்ன வச்சிருக்க. யோ நல்லா கேட்டுக்கோ, உன் வயசுக்கும் என் வயசுக்கும் பேலன்ஸ் ஆகாது. உன்னோட பேங்க் பேலன்ஸுக்கும் என்னுடைய பியூட்டிக்கும் தான் பேலன்ஸ் ஆகும். சீக்கிரமா பேங்க காலி பண்ணு, அப்பதான் உன்னோட நான் ஜாலியா இருப்பேன். கனடா பேங்க் ஒரு சாவியா இருந்தா காலி பண்ணிடுவேன். 2 சாவியில வச்சிருக்கானுங்க. போலம்பாத டார்லிங், 2வது சாவியை எப்படியாவது கண்டுபிடி. இல்லன்னா உன்னை விட வயசானவங்க பல பேர் எனக்காக கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? போமா, போய் குழாயிடல நின்னு குளிச்சிட்டு நல்லா திங்க் பண்ணு. ஆமா, குளிக்கிறது மாதிரி என்ன நடந்துச்சு? போத்திக்கிட்டு படுத்து போர்வை கிழிஞ்சே போச்சு. பேங்கத்தான் முழுகடிக்க முடியல, நானாவது தலை முழுகிறேன். What a beautiful guy. என் பியூட்டிக்கு இவன் தான் சரியான பேலன்ஸா இருப்பா. ரேகி ரேகி, நான் கிளம்பட்டுமா? இன்னும் போய் தொலைலையா? என்ன பாக்கி? வழக்கமா நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கொடுப்பேனே, அது ஒண்ணுதான் பாக்கி. இது கொன்ன குறைச்சல் இல்ல, சீக்கிரமா கொடுத்துட்டு போய் தொலை. செருப்பு. ஐயோ போதும் போதும். சூரா, ஏ குடிமி, இன்னுமா ஓடி தொலைல? பட்டணத்துக்காரங்களுக்கு 10 மணிக்கு தானே பொழுது விடியும். முழிச்சுக்கிட்டது சொல்லிட்டு போகலாம்னு தான். நல்லா கொட்டிக்கிட்டு மூட்டையை கட்டுற வேலையை பாரு. மூஞ்சியும் முகரே. முனி முன்னால போனி. மாமா, மாமி முடி வெட்ட போறாங்களா? முடி வெட்டலடா முண்டம், டிஃபனை வெட்டிக்கிட்டு இருக்கான். இது உடம்புல உரமில்லாதவங்க செய்யற வேலை. பாத்தியாயா, என் மக கூட உட்கார்ந்து திங்க கூட நாகரிகம் தெரியல. முறை மட்டும் சொல்லி வர வச்சுட்டாக்கும். நாகரிகம் டைனிங் ரூம்ல திங்கறதுலயும் பாத்ரூம்ல போறதுலயும் மட்டும் இல்லடி. அத்த, எப்படி என் மூளை எவ்வளவு வசதியா இருக்கு. பாத்தியாடி, நாகரிகத்துக்கே ஒரு புது ரூட் போட்டுட்டான். எவ்வளவு சுழுவா சொருகி எடுத்து சாப்பிட்டுட்டான். சங்கு சக்கரத்தோட சாணி இந்த உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கி முழுங்கின மாதிரி. கர்மம் கர்மம், உலகத்தை முழுங்க இல்ல, என்ன மாமா வந்திருக்கா? ஐயா மாமா, வண்டி ஊதுது. மம்முட்டி, வண்டி ஊதல, அழைக்குது. பிரியா உனக்கு ஊரை சுத்தி காட்ட போறா, அப்படியே அவளை சுத்திக்க. மாமா, வண்டியில முன்னால குந்திக்கவா பின்னால குந்திக்கவா? உண்டோ முறப்பையும் தானே, முன்னாலே போய் குந்திக்க. யாரு? நான் தான். நீயா? இன்டெலிஜென்ட் கேர்ள். எந்த சத்தத்தை எவன் கேட்டா எழுந்திருப்பான்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. வயசுக்கு ஏத்த சவுண்ட். ஆமா, வெறும் சவுண்டே கேட்டுட்டு நான் சொன்னது உன் மண்டையில ஏறலையா? ஏறலையா? நான் கவுந்துகிட்டு யோசிக்கிறதே அடுத்தவனை கவுக்கிறதுக்கு தானே. நைட்டு போறா நம்ம பட்டாளமே தேடி பார்த்துச்சு. அந்த குடிமைக்கார பையன் என் கையில சிக்கலையே. சும்மா ஏன் தொட்டு தொட்டு பேசுற? சத்தம் போட்டு பேசாத. குடிமை கூர்க்கா மாதிரி கூடவே வந்திருக்கான். அடியாத்தி, இது எதுக்கு வச்சிருக்காங்க? வண்டி ஓடாட்டி மாடு கட்டி ஓட்டுறதுக்கு. நல்லாதான் இருக்கு. ஐயோ ஐயோ,
அவனை பாரு, ஆளும் குடிமையும் நடமாடும் டிவி ஏரியல் மாதிரி தலையில நட்டு வச்சிருக்கான். இந்த பயலுக்கு வளர்ந்த மாதிரியா இருக்க குடிமை. ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சிருக்கான். ஷூ, கமெண்ட் அடிச்சது போதும், டீப்பா திங்க் பண்ணு. டீப்பா? டீப்பா திங்க் பண்ணோன்னு ஐடியா வந்துருச்சு. ஆழமான ஐடியா. அழுத்தமான இவனை அமைக்கி தான் விரட்டணும். வாட் நான்சென்ஸ் ஆழம்? ஏன் இப்படி தண்ணி போட்டு உளறிட்டு இருக்க? தண்ணில தான் அவனை தண்ணி காட்டணும். என்ன சொல்ற? ஓகே, ப்ராமிஸ்? The promise scheme is 1/4 கிலோ கற்பூரம், குடிமை தேங்காய். இது மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு பேக் ஸ்காட்ச், ஒரு போதை மாத்திரை, that's all. அப்புறம் நம்ம பாதை கடல் மோசஸுக்கு பிரிஞ்சு வழி விட்ட மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஒரு குடிமைக்கார பையகிட்ட உத வாங்கிட்டு வரீங்க, வெக்கமா இல்ல? நாங்க ரஜினி, கமல், பிரபு, விஜயகாந்த் இவங்களோட குஸ்தி போட்டிருக்கோன்னு ரீலா சுத்துறீங்க. அவ வேற நோட்டாலே அடிச்சாலே, இத கேட்டா என்ன ஜோட்டால் அடிப்பா. எங்க அப்பன் பேச்ச கேட்காம சினிமாக்கார பயிலுக்கு சண்டையை நம்பலாம் பாரு, என்ன ஜோட்டால் அடிக்கணும். மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியா? நம்ம அப்பட்டியான மட்டக்கணவன்டா. டேய் பட்ட, என்கிட்ட மோதுன ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். வீடு வீடு அதுக்கு வழி தெரியாமத்தான் வர்ற போறவெல்லாம் மடங்கிட்டு இருக்கேன். அட பாவி, உங்கதையும் எங்கதானா? கவலைப்படாத, என்னைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு 1 2 வருஷம் எண்ணிக்கிட்டு போ. கடை நம்பர் வரவும் ஊத்திக்கிறேன், நிறுத்திக்கிறேன். அங்கிருந்து 50 மில்லி தான், 50 மீட்டர் தான் என் வங்களா, என் கடை, என் பொண்டாட்டி, என் வீடுதான். வேணாம், இந்தா ஊத்திக்கிறியா? என்ன மாதிரி ஊத்திக்கிட்டாதான் உனக்கு கரும கரும. இங்க ஒரு வேளை ஒழுங்கா இல்ல. வா, 1 2. யார் வீடு? பாத்து பாத்து விழுந்துறாத. என்னங்க, சீக்கிரம் வாங்க, பிடிங்க. கோவல் 100, கோயந்த 200, நான் 300. என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத. என்னங்க, டாக்டர் கூப்பிடுங்க, அவர் உடம்பு என்னமா சுடுது. ஏன் என் உடம்பு உன்னை பார்த்ததுல இருந்து கொதிக்கிறது உனக்கு தெரியலையா? அடி செருப்பால என் ரத்தமே கொதிக்குது. வட்டியும் கட்ட மாட்டேங்கிற, அசலையும் கட்ட மாட்டேங்கிற. இப்போ உன் குடுமி என் கையில. எங்க இவருக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சா தெளிஞ்சிருவாருங்க. அவர் தனியறதுக்கு முன்னாடி என் தாகத்தை தணிக்க கூடாதா? எனக்கு தண்ணியா ஆத்து வெள்ளமா கொண்டு போகுது. அள்ளி குடிச்சிட்டு உப்பு கறிக்குன்னு சொல்லாத. வட்டி மேல வட்டி போடட்டும், குட்டி மேல குட்டி போடட்டும். வாழ்க வட்டி. அப்ப நான் படுக்கட்டுமா? கவலைப்படாத, மொத்தமாவும் சில்லறையாவும் வட்டியுமா தர்ற ஒரே பேங்க் கனகா பேங்க். அது கனகா பேங்க், அது உங்களுடைய பேங்க். எங்களுடைய பேங்க், அது எல்லோருக்கும் பேங்க். ஐயோ, விடையா விடனா. கோயில் திருவிழால கரகம் ஆடுற மாதிரி இப்படி சுத்துறியே. அந்த ராங்கி பொண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது எனக்குல தெரியும். ஆமா, உன் மதுரை வீரன் குடிமையில அப்படியே சொக்கி போய் உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டாளாக்கும். அடியாத்தி, உனக்கு எப்படி அதுக்குள்ளே அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு? என்ன இழவு சொல்லி தொலை. அந்த ஆளு மயக்கத்தை நிக்காம என்ன முழுங்குற மாதிரி பார்த்து அப்படியே உரசிக்கிட்டு வந்து என் கன்னத்துல எச்சுன்னு முத்தம் கொடுத்துருச்சு. மன்னிச்சிருங்க, அவங்க கணக்காக ஆக்ட் பண்ணி விட்டேன். வெக்கமா இருக்கு, அத அழிச்சு விடுங்க. ஸ்டூபிட், ரப்பர் ஸ்டாம்ப் படிச்ச மாதிரில ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டா.
என்ன ஜானி, என்கிட்ட சரக்கா வாங்கி எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா நான் கொடுத்த சரக்குக்கு பணம் வாங்க ஓ வீடு தேடி நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படித்தானே? சாரி, வசூல் பண்ண லேட் ஆயிடுச்சு. சரக்குல கிக்கு வேகமா ஏறுற மாதிரி பணமும் குயிக்கா வந்துருச்சுன்னா நான் பாட்டுக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான் பேசாம இருந்திருப்பேன். நீ பாட்டுக்கு நாளைக்கு நாளைக்குன்னு ஒரே ராகம் பாடிட்டு இருந்தா எப்படி ஜானி? பாக்கி 1 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்குது. மாத்திரை முழுங்குற மாதிரி பாக்கியம் முழுங்கிடாத. அப்புறம் செட்டில்மெண்ட் என் தோஸ்து கிட்ட தான். பி கேர்ஃபுல். ஜம்பு, சாரி ஜம்பு, என்ன இது? நத்திங். உன்ன மாதிரியே இதுவும் எனக்கு ஸ்வீட் பார்ட்னர். பட் இது வெரி சின்சியர். நீ போத மாத்திரையா வாங்கி என்கிட்ட முழுங்கிட்டு இருக்க. இது விஷமா முழுங்கிட்டு இருக்குது. என்ன ஜம்பு, அடிக்கடி படம் எடுத்து காட்டுற. நீ என் பாக்கிய மரியாதை என்கிட்ட கக்கலனா இது உன்கிட்ட விஷத்தை கக்கிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஜாக்கிரதை. ஏய் சொல்றேன், அவசரப்படாத. ஜானி, ஏய் புது படம் வந்திருக்கு. இந்த துணி வச்சு முடிக்கப்பா. ஐயோ. ஏய் ஜானி, ஜானி. ஏய் தள்ளிப்புடி, கிஸ் பண்ண விடாத. என்ன ஜானி, உங்க குரூப்ல பாம்பு மெம்பர் ஆயிட்ட? சட்டை உரிக்கிற எல்லாருமே நம்ம குரூப்ல மெம்பர் தான். அது சரி, உங்க தோலை சட்டம் உரிக்காம இருந்தா சரி. This is the last chance I'm giving for you. என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்க? ஏய், ஆட்டம் பாட்டத்தால ஜெயிக்க முடியாதவன அறிவால தான் ஜெயிக்கணும். பிரெயின் பிரெயின். ஹாய் பிரியா. எனக்கு ஐடியா ஃபிளாஷ் ஆனனும் உனக்கு டெலிபோன் கால் வரும். அப்புறம் நம்ம பிடியில இருந்து தப்பவே முடியாது. ஓகே? உனக்கு ஐடியா வர்றதுக்குள்ள அவன் எனக்கு தாலியும் கட்டி நான் ஒரு குழந்தையும் பெற்றுருவேன். நான் வரேன். பாய். எல்லாரும் கறந்துட முடியாது. அது கோபுரத்து மயில். எல்லாருக்கும் ஆடாது. ஹாய். ஜானி, நீ நினைச்சா கறக்க முடியும், ஆட்டி வைக்க முடியும். அவளை மாத்திரமல்ல என்னையும் தான். ஏய் ஜம்பு, என்ன பிளேட்டை மாத்துற? பிளேட்டு இல்ல, பண்டம் மாத்திக்கோங்கிறேன். பணம் எனக்கு வேண்டாம். பணம் என் இரும்பு பெட்டில நிறைய இருக்கு. பணமா படுக்கல நிறைந்த சுகத்தர போகுது. அவளுக்கு அடிக்க போறதுங்க எனக்காக அடிக்க. உன் வியாபாரத்துல அடிவிடாது. அப்போ அந்த பாம்பு இது விஷத்தை கக்காது. உன் கையில மாணிக்கமா கக்கும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ் பார்ட்னர். ஜானி ஜா லா 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 லா. ஹலோ, பிரியா ஸ்பீக்கிங். ஹாய் பிரியா. ஜானி, அந்த சூர தேங்காய் உன்கிட்ட இருந்து செதற போற நேரம் வந்தாச்சு. ஓ, இஸ் இட் சோ? ஆமா, நான் சொல்றத கேளு. இந்த ஐடியாவுக்கு நான் ஃபீஸ் வாங்க போறதில்ல. இப்ப நீ மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். வருமான வரியே இல்லாத 1 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்த மாதிரி. நீ நினைச்சபடி நடந்தா எனக்கு பரிசு விழுந்த மாதிரி தான். விஷயத்தை சொல்லு. சொல்றேன். நான் சொல்ல போற விஷயம் பொண்ணோட கற்பு மாதிரி ரகசியமா பத்திரமா வச்சுக்கணும். ஏய், நீ தனியா வா. டபுளா வீட்டுக்கு திரும்பி போலாம். ஓகே? தனியா வரணுமான்னு நீ யோசிச்ச, அப்புறம் அந்த குடிமையை கட்டிக்கிட்டு டபுள் ஆயிட வேண்டியதுதான். கண்ணை மூடிட்டு பண்றதுக்கு பேர் தான் காதல். அது அப்புறம் உங்க அப்பா செஞ்சிருவான். நல்லா முழிச்சுக்க. இந்த நைட்டை நீ மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் லைஃப் ஃபுல்லா ஃபைட் தான். ஓகே, பாய். ஜானி, ஜானி. யார் நீ?
என்ன தெரியல. வாட் a pity. வயசுல ஆடி போயிட்டவங்களுக்கு என்ன தெரியாது. பட் வயசுல ஆடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு என்ன தெரியாம இருக்கவே முடியாது. ஐ எம் கிங் ஆஃப் கிக்ஸ், மிஸ்டர் ஜாம்பு. என்ன விட்டுடு. நோ நோ, இந்த வயசுல எதையுமே விட்டு வைக்க கூடாதுமா. அப்புறம் உன்னை விட்டுட்டா நான் ஜானி எப்பவுமே விட்டு வைக்க முடியாது. ஆமா. Come on. கொடுமை யாரா நீ? கொழா புட்டு பொம்பளைய நாகரிகம்னு அறகுறையா உடுத்திக்கிட்டா அத குறையா நினைச்சு கைய வச்சிடுறதா? ஆமா, என்ன சொன்ன? குடுமையா? இது குடுமை இல்லடா, உரிமை மேளம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆஹா, இங்க ஒரு குடிமைக்காரன் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான், ஜானி பிளாட்ல. ஆமா சார். என்னைய கேக்குறீங்க? உண்மை ஊழிய, அதுக்கு மேல கேட்காதீங்க. ஓகே. அடியாத்தி, நான் இங்கனே வந்துட்டேன். வரே வா. பழம் நழுவி பால்ல விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு பொண்ணு மனசுக்கு பிடிச்சவன் நழுவி பெட்ல விழுறத நான் இப்பதான் பாக்குறேன். இப்ப நீ என்ன பேசுற? வா, இது பேசுற நேரம் இல்ல, செயல் செயல். இப்போ இதான் நம்ம லட்சியமா இருக்கணும். அடியாத்தி, நீ என்ன மீட்டிங்கா பேசுற? மீட்டிங்கா? ஆமா, மீட்டிங்கே தான். பிளட். என்ன உன் கையில ஒரே ரத்தமா இருக்கு? ரத்தம்? நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. கொலைதான், டேக் இட் ஈஸி. அடைய முடியாதத நாம அடையறதுக்காக கடைசியா நம்மால செய்ய முடிஞ்சது ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை தானே. இந்த தொடச்சுக்க. குடுமி, உன் கையில இருக்கிற ரத்தக்கரையை போக்க நான் உதவி செஞ்சேன். என் மனசுல இருக்கிற குறைய தீர்க்க நீ உதவி செய்யக்கூடாதா? மை சிக்கு. என்ன அப்படி முழுங்குற மாதிரி பாக்குறீங்க? No, you're wrong. முழுங்குற மாதிரி இல்ல, உன்னை முழுசா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். That's all. நீ சரியில்லைங்க. சரியில்லாதது செய்யறதுதா இப்ப எனக்கு சரி. குளிருக்கு உதவுறதுனால கனல் அடுப்பெல்லாம் கணவன் ஆயிட முடியுமா? பென்ஷன் வாங்க போற வயசானவருக்கு என்னால எப்படி பெட் பார்ட்னர் ஆக முடியும்? அவருக்கு ஓவர் டைம் முடியற டைம், நம்ம சந்தோஷத்துக்கும் டைம் ஓவர் ஆயிடக்கூடாது. Please, come on dear. என்னை விட்டுருங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷன்லயா? நோ நோ நோ, நீ லாக்அப்ல நம்பரோட கைதியா இருக்கிறத விட என்னோட லக்கி மெம்பரா இருக்கணும். நோ 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 நோ, டோன்ட் weep டார்லிங். இதெல்லாம் வயசு கோளாறுனால வந்ததானே. நீயோ நாட்டுப்புறம். பட் எந்த பொண்ணும் தன்னோட அந்த புறத்துக்கு ஒன்னதான் செலக்ட் பண்ணுவா. You're so sweet. போங்க நீங்க. எங்க ஆத்தா பட்டணத்துக்கு போய் மருமகளத்தான் குழந்தையோட கூட்டிட்டு வான்னு சொல்லிச்சு. நீங்க இது தப்பு தப்பா. ஐயோ, அவர் வராரு. சீக்கிரம் கட்டில போய் ஒளிஞ்சுக்க. யாரு? என் புருஷன். எங்க அடியில வர ஒருத்தர் இல்லைங்களே. You damn it. ஏதோ ஆம்பளை குரல் கேட்டுச்சே. எப்ப என் பெட்ரூம் கதவு சாத்திருந்தாலும் உனக்கு ஆம்பளை சந்தேகம் தான். சந்தேகமே இல்ல. ஒரே ஒரு சாவியோட இருக்கிற பேங்க் மேனேஜர் இருக்காங்கல்ல. ஐயோ, naughty boy. ரேக்கி, நான் இன்னைக்கு கட்டில் காட்டில தான் படுக்க போறேன்.
என்ன சொல்றீங்க? ஆமா, என் அசிஸ்டன்ட் மேனேஜர் என்னோட காபி சாப்பிட மத்தியானம் வரும்போது அவன் கவனிக்காம இருக்கிற சமயம் பார்த்து ஸ்லோ பாய்சன் மாத்திரை போட்டு வரேன். இன்னும் ஒரு வாரத்துல அவன் லீவ் போட்டுமா, 2வது சாவியே என் கைக்கு வந்துடும். அப்புறம் வாழ்க்கையோட வசதியா பேங்க கொள்ளையடிக்கலாம். அதுக்கு அப்புறம் தான் இந்த கட்டிலுக்கு மேல நான் படுக்க போறேன். அது வரைக்கும் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. யாரு? சிஐடியா? ஆமா, என்ன சிஐடின்னு தான் கூப்பிடுவாங்க. இங்க மதுரை சூரன் யாருங்கிறத மட்டும் சொல்லுங்க. மதுரை சூரன் வேற யாரும் இல்லைங்க, என் தங்கச்சி மவன், வருங்கால மருமக பிள்ளை. ஹீரோ மாதிரி அழகா இருப்பானு. அதனாலதான் ஜம்புங்கிறவன் அழகா கொலை செஞ்சுட்டு அவனுடைய இரும்பு பெட்டியை அழகா கடத்திட்டான். கொலையா? அவன் செஞ்சிருப்பான். அருவாளுக்கு பேர் போன ஊர்ல இருந்து வந்த பயலாச்சே. நிறுத்துறி. எங்க ஊர்ல கையில தான் அருவா இருக்கும், உங்க ஊர்ல நாக்கிலேயே பிளேட வச்சிருக்கீங்களே. வாயில ஓயாம அறுக்கிறியே, உன்னை எந்த கொலகார கும்பல்ல சேர்க்கிறது? ஐயா, ஏன் மருமக புள்ள குடுமி வச்சிருக்காங்கிறதுனால அவன் தலையில எதை வேணாலும் சுத்திடுறதா? சுத்த வேணாம், அவனை உங்ககிட்ட சுத்தமா ஒப்படைக்க மாடியில தான் குடி வச்சிருக்கோம். மாடியிலையா? மம்மி, டாடி, ஊருக்கு அவர் வாண்டடா இருக்கலாம், அதை விட அவர் என் லைஃப்ல நிச்சயமா வாண்டடு. பாய் பிரியா. சீடிக்காரன், என் பொண்ணு ஓடி போயிட்டாளா? போலீஸ் அனுப்பிச்சாலும் சரி, பெரிய மிலிட்டரி அனுப்பிச்சாலும் சரி, எப்படியாச்சும் என் பொண்ணை கண்டுபிடிச்சு என்கிட்ட சேர்த்துருங்க ஐயா. ஐயா, இவன் சொல்றாளேன்னு தப்பு பண்ணிடாதீங்க. அவனும் தப்பு பண்ண மாட்டான். கொலை அவனுடைய தொழில் இல்ல. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையோட திரும்பி வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ஐயா, அவனை வெளியே விடவே விடாதீங்க. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவனை நாங்க விட மாட்டோம். ஏன்னா அவன் செஞ்சிருக்கிறது மருடம் மட்டும் இல்ல, அதுல மணிய இன்பலா இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டே அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு அரை அடி குடுமையை வச்சுக்கிட்டு ஆளையோ க்ளோஸ் பண்ணிட்டு தப்பிச்சோடவா பாக்குற? என்கிட்ட நடக்குமா அது? இந்த லட்சணத்துல உன் மூஞ்சி டிவியில வேற காட்டினாங்களே. குடுமி, நீ ரொம்ப நல்லாவே இருந்த. என்னடி ரசிக்கிற? இவர் என்ன நடிகர் விஜயகாந்தா? கைதி, கான்விக்ட், சீரியஸ் ஆயிரடி முண்டாம். தீயா பாய முடுறா, முண்டா முண்டா முண்டா. ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? யூ ஆல்சோ ஷட் அப். இது எங்க சொந்த விஷயம். எதனா சொந்த விஷயம் 4 பேரும் கிட்ட சொன்னாதான் தெரியும். அது நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். குடுமி, நீயே கேடு. இவ என் பொண்டாட்டி, அதனால நான் தான் இவ புருஷன். இவங்க அப்ப என்ன பண்ணா, கல்யாணத்துக்கு சீர்வரிசையா இவளுடைய எடைக்கு எடை தங்கம் கொடுக்கறதா சொன்னான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அது ரொம்ப சீப்பு. எனக்கு கார்பரேஷன் வாட்டர் கொடுத்தா போதும்னு சொன்னேன். இவங்க அப்பன் கடைசியில எனக்கு தண்ணியும் கொடுக்கல, கிண்ணியும் கொடுக்கல. உடனே நான் இவங்க அப்பா வீட்டுக்கு துரத்திட்டேன். இவன் என்ன பண்ணா, இன்ஸ்பெக்டர் வேலைக்கு படிச்சுட்டு நான் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்து என்ன மிரட்டுறா. குடிமி, நீதான் எங்க 2 பேத்துக்கு இடையில புகுந்து விவாகரத்து வாங்கி கொடுக்கணும். ஷட் அதுதான் நடக்காது. இந்த கேஸ பிடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் சூப்பரன். நான் நினைச்சா முண்டட்டிய புடுங்கி உன்னையே சார்ஜ் பண்ணுவேன். பிடிச்சதுன்னா உனக்கு ப்ரமோஷனா? நான் தான் பிடிச்சேன். இல்ல நான் தான் முடிச்சேன். நான் தான் பிடிச்சேன். நான் தான் முடிச்சேன். நான் தான் பிடிச்சேன். இல்ல நான் தான் முடிச்சேன். நான் தான் பிடிச்சேன். நான் தான். ஆமா கண்ணி, எனக்கு வாழ் கொடுமா. இந்த கேஸ நான் தான் பிடிச்சேன்னு சொல்லுமா. என் கண்ணி, சொல்லிடுவேன். நீ சொல்லிடுவேன். குடுமி, அந்த கோழி அப்படித்தான் போகும். நீ பால் மாறிடாதப்பா. எங்க 2 பேத்துல யார் உன்னை பிடிச்சாலும் உனக்கு கிடைக்க போற தண்டனை என்னமோ ஒரே தண்டனை தான். அதனால நான் தான் உன்னை பிடிச்சேன்னு சொல்லிடு. கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. உங்க கோரிக்கையை நாங்க நிறைவேற்றதை விட கடவுள் கிட்ட விடுறதுதான் நல்லது. அதோ அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கே, அங்க போய் சீட்டு எழுதி போடுவோம். வர்றத பார்க்க மூலமா எடுத்துக்குவோம். தகுமான ஐடியா. குலகாரங்கள்ல இப்படி ஒரு குணவானா? Shut up. Follow me. பிள்ளையார் ரூட்டையே மாத்திர. நீங்க எடுங்க. நாங்கதான் கரப்பட்ட கையாச்சே, கண்ணு மூடிக்கிட்டு நீங்களே எடுங்க. அதுவும் சரிதான். நீ என்ன பண்ற? மூடிக்கிட்டே எட. நான் திறந்துக்கிட்டு தான் எடுப்பேன். வேண்டாம், நாம 2 பேரும் கண்ணை மூடிக்கிட்டு எடுப்போம். என்னோட முடிஞ்ச முடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன். சீட்டடு.
நாங்க நிரபராதி. எங்கடே அவங்க? யாரு? யாரா? ஆம்பளையா நீ? யாரு? இதுல வேற வெக்கம் இல்லாம அரடி லெட்டி வச்சுட்டு நிக்கிற. ஒரு பாட பொம்பளையா நீ? அடுப்புல ஊதாங்குழல் ஊதுற மாதிரி அரக்கனால வாட்ச் பண்ணி இருக்க வேண்டாம். கோட்டை விட்டுட்டு ஏடி. ஐயோ ஐயா, சாவி இங்கிட்டு தான் இருக்கு. துறக்க இங்கதான் வரணும். ஆமா, பெரிய சாவி, சொர்க்க வாசல் சாவி. பேசாம இத வாசிச்சுக்கிட்டு வா, நான் வழக்கமா பின்னாடி தட்டிக்கிட்டு வரேன். இந்தா வாசி, வா. ஏன்பா ஈரா, 2 படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடல, அதுக்குள்ள நீ ஃபுல் ஆயிட்டியா? கலைய வளர்க்க சொன்னா குடிய வளர்க்குறியா? சரி சரி, இப்ப இது யார் தலையில வைப்பேன்? யார் தலையில வைப்பேன்? உன் தலையில வைக்கிறீங்க. சரி சரி, உன் தலையிலே வச்சிடுறேன். இது ஆல் சைஸ் விக்கு, யார் வேணும்னாலும் வச்சுக்கலாம். எதை எவன் தலையில வைக்க போறோம் யாருக்கு தெரியும்? இந்த வையே வையே, வெற்றி வெற்றிதான். இந்த சிங்கம் பட்டி சின்ன ஜமீன்தார் சொல்றான், சூரனாவது பூரானாவது இந்த சொத்து பூராவும் எனக்கே சொந்தமடா. அவன் வயலுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் விட்டுக்கடா. சிங்கம் மதுரை சூரன் ஊர்ல இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் தம்பி செங்கோட இருக்கானே. செங்கோடை செங்கோடை இதுக்காகடா உங்கள மாதிரி பட்டணத்து பிஸ்தாக்களை இங்க இறக்குமதி பண்ணி இருக்கிறேன். 2 கை உள்ளவங்களாலே என்னை எதிர்க்க முடியாது. 1 அடி நீளமுள்ள வாளும் 1 அங்குல நீளமுள்ள கொம்பு உள்ளதா என்னை எதிர்க்க முடியும். வாங்கின அட்வான்ஸுக்கு வாச்சாலை தவிர பாக்கி எல்லாத்தையும் வெல்லுங்கடா. சுத்தி என்ன உன்னத்தான் நம்பி இருக்கேன். லட்சுமியை செலவு நோட்டா மாத்தி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன் வீட்டு லட்சுமியை அந்த கொலகார மருமகிட்ட வந்து காப்பாத்தி எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும். ஏன்னா அவளை நம்பி எங்க சொத்து பூராவும் அவ பேருக்கே எழுதி வச்சிருக்கோம். கவலையப்படாத. இந்த ஜானியுடைய 5 விரலும் 5 இலாக்கா மாதிரி டிவி ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், வயர்லெஸ் ஸ்டேஷன், இந்த 5 இலாக்காவின் கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு, பீஸ மட்டும் இந்த கையில வாங்கிக்குவேன். வலது கையில வாங்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஏன்னா பழமொழி அப்படி. ஆமா ஆமா, ஒரு கைக்கு விளங்க மாட்டினாலும் இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுதான். ஏய் ஆண்டி, யார் இந்த பெரிய டிவி ஏரியல்? உன் வீட்டுக்காரரா? ஒழுங்கா ஓடிட்டு இருந்த ரயில லூப் லைன்ல விட்டது இந்த ஆள் தானா? அதை ஏமா கண்ணு கேக்குறேன்? இந்த பாழா போன புருஷனோட தங்கச்சி மகன் தான் அந்த கொலகார பாவி. ஓ, குடிமைக்கு குடிமை கனெக்ஷன் விடுறியா? ஏய், அரசாங்க ஃபைல் மாதிரி அடுக்கடுக்காதான் வச்சிருக்க. ஆண்டி, ஒரே ஹால்ல 2 டிவி இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரி ஒரே உரையில 2 கத்தி இருக்கிறது அதை விட டேஞ்சர். யாரா நீ? குடி இல்லாத பெயிண்ட் பிரஷ் மாதிரி தாடியை வச்சுக்கிட்டு. அடியே, உன்னை இவன் அடிக்கடி ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறத பார்த்தா நிஜமாவே உன்னை ஆண்டியா நிக்க வச்சிருவான் போல இருக்குது. ஜாக்கிரதை. ஐயா, நான் ஆண்டி ஆனாலும் பரவாயில்ல, அந்த குடுமி காலி ஆகணும். என் பொண்ணு பத்திரமா என்கிட்ட வந்து சேர்ந்துடணும். கவலையப்படாத ஆண்டி, அவளை கற்பு கரசியா கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. பந்தல பிரி, பத்திரிக்கை ஏறி அப்படின்னு நான் சொல்லல, யாரோ பெரியவங்க சொன்னதா ஞாபகம். அந்த சின்ன டிவி ஏரியல் பையன் எந்த கெட்டப்ல இருந்தாலும் சரி, செட்டப்ல இருந்தாலும் சரி, அவளை கையோட பிரிக்க முடியாத விலங்கோட இருந்தாலும் சரி, அந்த பையல பீஸ் பீஸா பிரிச்சு எடுத்துட்டு பிரியாவ பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆண்டி, மடப்பசங்களா, நடமாட ரிசர்வ் பேங்க் அவளை விட்டுட்டீங்களேடா. ஆம்பளைய கான்சென்ட்ரேட் பண்ண பயலுக, பொம்பளைய கவனிச்சிருக்க வேணாமா? ரசனை இல்லாத பயலுகள். தியேட்டர்ல பிறப்பின் ரகசியம் படம் பாதியில கட்டண மாதிரி மணி வேலையை தெரியாத மட பயலுக. முதல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரிபடுவீங்க. ஆமா, கொடுத்த செக்கே திரும்பி வந்துருச்சு. பேங்க்ல பணம் இல்லையா? பேங்க்லயே பணம் இல்லையா? ஐய, நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்றேன், நாளைக்கு பேங்க்ல பணம் போடுறேன், அப்ப போய் எடுத்துக்க. நாளையில இந்த நோ செக், டவுன் கேஷ் தான். குபேரன் ஜம்போட கஜானாவுல கை வைக்க போறேன். எஸ், அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் துறந்திடுச்சு. சே
நம்ம ரூம்ல யாரு அடையாளமே தெரியலையே. ஓ ஹாய் ஸ்வீட் பேபி, யார் நீ? ரேகா, உனக்கு வேணா நான் யாரும் தெரியாம இருக்கலாம், பட் என்ன பத்தி தெரியாத பெட்ரூமும் பேச்சுலரும் இருக்கவே முடியாது. எப்படி என் கதை? ஓ, ரத்த கண்ணீர் கதையை என்கிட்ட திருப்பி சொல்றியா? ஆமா, எப்படி திறந்த? இட்ஸ் வெரி ஈஸி. என்னோட கண்ணு பட்டா எந்த வீட்டு கதவும் இவனோட மனசும் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். இங்க எது திறக்க வந்த? ஓ அதுவா, இரும்பு பெட்டிய. ஐ அம் சேஃப். இரும்பு பொட்டியா? அந்த ஜம்புவோட இரும்பு பெட்டிய. ஜம்புவா? யார் அது? ஒன்னால ஆவியா மேல போயிட்டவங்கள எப்படி நேரா கொண்டு வந்து காட்ட முடியும் சார்? கமான், நல்லா யோசனை பண்ணி பாரு. டர்ன் வரை ஜானி, போனவன் போயிட்டான். என்ன இருக்கிறவங்களாவது இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். யூனோ ஒன் திங், நீ கொலை செஞ்சப்போ எடுத்த போட்டோ நெகட்டிவ் என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஆமா, அத உன்கிட்ட கொடுத்தது யாரு? அத அவங்கிட்ட கேளு. அது ஒரு பூக்காரியா கூட இருக்குல்ல. பூகாரி எல்லாம் பூ வைக்கிறதோட கேமராவோட உட்கார ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த இரும்பு பொட்டியை திறந்தாதானே ஷேர் பண்றதுக்கு. திண்டுக்கல் காரனே திண்டாடுவான் போல இருக்கு. அந்த கவலை உனக்கு வேணாம். அந்த சேஃபா நான் திறக்க வைக்கிறேன். என் அம்சத்தால முடியும். அப்ப அந்த போட்டோ நெகட்டிவ் காசு கைக்கு வந்ததும் அதை கரியாக்கிடுவோம். ஓகே. இந்த பேட் நல்லா இல்ல? நல்லா இருக்கேன். அத அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ட்ரை அண்ட் ட்ரை. அதையும் பாத்துருவோம். இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின கேட்டில் கடைக்காரன் கொடுத்த கேரண்டி தாங்கதான் பாத்துருவோம். என்னது பசிக்குது. கடிக்கிறதுக்கு என் கடனா கிடைச்சதா? கல்லு. வா வா வா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஒழுங்கா குறி சொல்ல ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. குணத்துல தங்கம், அவங்க உடம்பெல்லாம் தங்கம். ஐராவதையான அலங்காரத்தோட ஊர்வலத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்த மாதிரி ஓடி வந்திருக்காங்க. அவங்க மனக்குறைய போக்க ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. மண் வாசனையோட 16 வயசுலயும் மனச வச்சு வா ஜக்கம்மா. தந்தி வேகத்துல வா ஜக்கம்மா, டிவி வேகத்துல வா ஜக்கம்மா, கிண்டி ரேஸ் குதிரை வேகத்துல வா ஜக்கம்மா. கோழி கூவுறதுக்குள்ள ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. ஆத்தா, கடக் கடக் ஜக்கம்மா, என் பொண்ணு. பொண்ணா? பிரியமுள்ள கன்னி பொண்ணுன்னு சொல்லு. பெத்தவளுக்கு எதிரா மத்தவனை நினைச்சுக்கிட்டு அது வடக்கே ஓடினாலும் தெற்கே ஓடினாலும் முழுசா திரும்பி வருவா, முழுசா திரும்பி வருவா. முந்தான முடிச்சியை அறுத்துக்கிட்டு ஓடி வருவா. அப்போ ஆத்தாவுக்கு என் புடவை பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. புடவையா? புரிஞ்சுகிட்டா ஜாக்கெட்டுக்கே குறி சொல்லுவா என் ஜக்கம்மா. கொடுத்த 8 மடத்துக்கு சொன்ன குறி போதும், 4 கஜத்துக்கு அப்புறம் கேட்டுக்கிறேன். குறி கேட்டு குழப்பத்தை தீர்த்துக்கிறா போல இருக்கு. ஆத்தா இப்ப அறகுறையா நிக்கிறா. நீயும் ஏதாவது வஸ்திரம் கொடுத்தா அது வெண்ணிற ஆடையா இருந்தாலும் பரவாயில்லை. கொடுத்தா ஆத்தா ஒழுங்கா குறிய சொல்லுவா. ஆத்தா கணக்கு 4 முழத்துல இருந்து 8 முழம் வரைக்கும் கொடுத்தா ஜக்கம்மா ஒழுங்கா குறிய சொல்லுவா. வாங்கிக்க. சொல்லு. கட்டி இருந்ததையே கழட்டி கொடுத்த கட்டு குடுமி. உன்னை கட்டிக்கிட்டவ உனக்கு எதிர்ப்பா இருந்தாலும் ஓ மக, உன் மனசு போல ஓடி போனவன் கைய பிடிப்பான். அது மதுர வீரனா இருந்தாலும் சரி, மாட்டுக்கார வேலனா இருந்தாலும் சரி, முழுசா திரும்பி வருவா, முழுகாம திரும்பி வருவா. குடுகுடு பையா, டூப்புக்கு பையா. நானும் அப்பா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குறி, அவருக்கு குறியா?
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள குறிய மாத்த சொல்லுதா உங்க ஆத்தா? உங்க ஆத்தாவுக்கு காலம்பரவே ஊத்திட்டு வந்துட்டாங்க. சும்மா இருடி. புருஷனாவது பொஞ்சாதியாவது ஆத்தாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சம குறிதான். இவ கிடக்குறா, மேற்கொண்டு சொல்லட்டும். சொல்லுவா. ஆனா ஜக்கம்மா மேற்கொண்டு ஏதாவது கேட்கிறாளே. மேலையா? ஆர்டர் படி அவுத்து கொடுத்துட வேண்டியதுதான். சரிதானா? ஆள விடு ஜக்கம்மா. மூதேவி, தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, முதல்ல எங்களை காப்பாத்து. போலீஸ் சிஐடி துரத்திட்டு வரான். போலீஸா? ஏன்? உன் கல்யாண சீர்வரிசைக்காக கனகா பேங்க் மேனேஜர் கொலை செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டோம். என்ன உங்க ஃப்ரெண்டையவா? அவர் எங்களை ரொம்ப நம்பினதுதான் எங்களை கொலை செய்யவே தூண்டிருக்கு. முதல்ல இதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருமா. ஆமாமா. முடியாது. என் ஒருத்திக்காக ஒருத்தருடைய உயிரையும் பல பேருடைய வாழ்க்கையோடும் விளையாடிட்டீங்க. இதை நான் மறைக்க முடியாது. அடியே, இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு 60ஆம் கல்யாணமே நடந்து முடிஞ்சிரும் போல இருக்கு. அப்பவாது பிடிப்போமா? ஏதே திருடனத்தான். என்னது புது மாதிரியான வேண்டுதலா இருக்கு? மாடு போட்டோ காவடி எடுக்குதே. என்னது? பிள்ளையார் கோயில்ல ஏமாத்துன அதே குடுமி. கண்டுபிடிச்சிட்டேன். போட்டோவை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேதான் அவன் ஆளை கண்டுபிடிக்க போறேன். ஆமா, இந்த போட்டோவை ஏன் இந்த மாடு கொண்டு வந்துச்சு? ஒருவேளை அவன் வெட்டினரி டாக்டர் இருப்பானோ? இருக்காதே. ஏமாடு, இவனை உனக்கு தெரியுமா? 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 நாம என்ன பண்ணுவோம், இந்த மாட்டையே தொடர்ந்து கண்டினியூவா போயிட்டே மாட்டுக்கொட்டைக்கா? ஆமா, மாட்டுக்கொட்டைக்கு போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பி வருவோம். அடி அறிவு கிட்டவளே, இந்த மாட்டையே தொடர்ந்து கண்டினியூவா போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும். சாணி கிடைக்கும். சும்மா ரெடி மூந்தோம். மாடுசா, உங்க கேஸ நாங்க எடுத்துக்கிட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? முன்னாடியே போயிட்டு இருங்க, உங்க பின்னாடியே நாங்க வந்துட்டு இருக்கோம். ஓகே? என்ன பிள்ளையாருக்கு புதுசா போனஸா தேங்காய் உடைக்கிறேன். ஓடி போன என் மவ போனஸா எனக்கு ஒரு பேர குழந்தைய கொண்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு உடைக்கிறேன். அங்க எப்படி? மூஞ்சிருக்கு 30 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். என் பொண்ணை எடுத்துக்கிட்டு போனாலே அந்த குடுமையை அறுத்துக்கிட்டு வரணும் என் பொண்ணு. குடுமி குடுமின்னு நக்கலா பேசுறியே, நீ உடைக்கிற தேங்காய்க்கு தான் குடுமி இருக்குது. அதுக்காக தான் இந்த தேங்காய் நான் உடைக்கிறேன். ஊக்க போனஸ் தர்ற புள்ளையாரு என் பக்கம் தான் இருப்பாரு. பிள்ளையார பேசுறேன். பிள்ளையாரு ஏன் பக்கம்யா? பாப்பவன் யார் பக்கம்? பாக்கலாம். பிள்ளையார் யார் பக்கம்? முதல்ல தேங்காய் போட்டு முதல்ல தேங்காய் உண்டை பாரியா, நான் உடைக்கிற பாருப்பா. உன் தேங்காய் அழுக தேங்காயா? இது இமாலயன் லாட்டரி பம்பர் குலுக்கல் மாதிரி ஓவரா குலுக்கி எடுத்துறாதீங்க, எனக்கு நஷ்டம் வந்துட போகுது. ஜானி, இது உனக்கே நல்லா இருக்கா? இவங்க எல்லாம் யாரு? எங்களை துப்பாக்கியை காட்டி உன்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்களே. துப்பாக்கியோடயா? துரோகம் துரோகம். ஆண்டி, நான் மட்டும் உங்களை பார்த்து ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறேன், நீங்களும் என்ன பார்த்து மாப்பிள்ள அவ்வளவு பெருசா கூப்பிடுவோம். சின்னதா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்கன்னா உங்க பொண்ணு என்ன பார்த்து விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என் சில்லறையோட சில்லற பாயலுக அது பாவி, நீ கூலிக்கு தான் மாரடிப்பேன்னு நினைச்சேன், இப்ப எங்களையே மாரடிக்க வச்சுட்டியே. பொருளாதார புரட்சி பண்ண வந்த சொல்லு. ரிவருக்கு ரிவர் கனெக்ஷன் கொடுக்கறது பெருசு இல்ல, ஜாதிக்கு ஜாதி கனெக்ஷன் கொடுக்கறது பெருசு இல்ல, கைக்கு கை பணம் கனெக்ஷன் கொடுக்கறதுதான் பெருசு. அளவுக்கு மீறி ஒரே இடத்துல தேங்கி கிடக்கிறது அவ்வளவு நியாயம் இல்ல. பூட்டி வச்சிருக்கிற பணத்தை புரட்டி எடுக்க வந்த புரட்சிக்காரன்னு சொல்லு, நியாயம். அடியே, அன்னைக்கே சொன்னேன், இந்த பையன் உன்னை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறான், கடைசியில ஆண்டியா நிக்க வைக்க போறான்னு. நீ கேட்கல. இப்ப கழுவி விட்டு ஆட்டு ஓடுறது மாதிரி லொடன்னு கத்தி என்ன பிரயோஜனம்? என் ஆட்டு தாடி மருமவே 5 விரல்ல 5 இலாக்காவை வச்சிருக்கலான்னு பல்லக்கு தூக்கிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தியே. இப்ப பாத்தியா, இந்த பாதாள பைரவிய நம்பினோம், பேதாள உலகத்துல கொண்டாந்து இறக்கிட்டான். இப்ப ரத்த கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம்? கண்ணா,
இந்த சவுக்க கொஞ்சம் கூட. அடியே, நாகரிகம் உடையில இல்லடி, உள்ளத்துல தாண்டி இருக்கணும். மூளை இல்லாத முண்டங்களுக்கு கை இல்லாத ரவிக்க ஒரு கேடா? மூதேவி, உன்ன மாதிரி அல்டாப் நாகரிகம் பிடிச்ச பொம்பளை பிசாசுகளை திருத்த இது தாண்டி ஒரே வழி. இந்தா வாங்கிக்க. அடிக்காதய்யா, அடிக்காதய்யா, அடிக்காதய்யா. என்னால தாங்க முடியல. அடிக்காதய்யா, சும்மா வலிக்கிறியா? ஐயோ, நான் சொல்றேன். ஐயோ, என்னால தாங்க முடியலையா? ஐயோ, ரொம்ப வலிக்குது. அடிக்காதய்யா. ஐயோ, வேணாய்யா. ஐயோ, தயவு செய்து நான் சொல்றது கேளு. அடிக்காதே, அடிக்காதய்யா. இப்ப சொல்லுடி, பணமா இல்ல குணமா? புரிஞ்சுக்கிட்டேன். பணம், பணம். இல்ல இல்ல, வேணும், குணம் தான் வேணும். சுமாரி குடுமி. வாழ்க, குணம். வாழ்க. குணம் குடுமி. இந்தாப்பா புடிச்சுக்க. இனிமே நீங்க எங்களை புடி புடின்னு பிடிக்கலாம். குணம்தான் பெருசுன்னு நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சமாதான புறாவை சமோசா பண்றதுல தப்பு இல்ல. அங்கிள், ஆண்டி, வேணா ஒண்ணு சொல்றேன். உங்க பொண்ணையும் உங்க சொத்தையும் என் பேர்ல எழுதி வைங்க. அலிபாபா குகை மாதிரி பத்திரமா பாதுகாப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஜம்புவ தீர்த்து கட்டின மாதிரி உங்களையும் தீர்த்து கட்டுவேன். எப்படி வசதி? அட கொலைகார பாவி, நாங்க செத்தாலும் ஆவி அலைஞ்சாலும் ஒரு நயா பைசா கூட உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி சொல்லாத ஆண்டி. நீ செத்தா உன் சொத்து பூரா உன் பொண்ணு பேர்ல மாறும். அவளை நான் கட்டிக்கிட்டா சொத்து பூரா என் பேர்ல. செத்தம் கொடுத்தோம் சீதக்காதின்னு சரித்திரத்துல பேர் வாங்க நினைக்காத ஆண்டி. தருதல பைய தமிழ் இலக்கியம் பேசலாம் பாத்தியா? சும்மாயா, ஒரு கொலைகார பயலுக்கு என் பொண்ணையும் பணத்தையும் கொடுக்கவே மாட்டேன். என் பொண்டாட்டி திருந்திட்டா, என் பொண்டாட்டி திருந்திட்டா. மங்களம், ஒருவேளை நீ போயிட்டேன்னு வச்சுக்க, நான் 2ஆம் கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் உன்னை மறக்கவே மாட்டேன். இம்மா பெருசுக்கு உன் போட்டோவை வச்சு இம்மா நீளத்துக்கு ஒரு மாலையை தொங்க விடுவேன். மங்களம், மங்களம். கொலை ஆண்டிய தீத்துட்டா, அதுவும் அவ பொண்ணு கையாலேயே தீத்துட்டா. பொண்ணும் நம்ம கைப்பிடியில, மொத்த பணமும் சொத்து நம்ம பாக்கெட்ல. ஆண்டி, கிளைமேக்ஸுக்கு நேரமாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து கடைசியா ஒரு விருந்த கொடுக்க போறேன். அதுல உங்களோட மியா மியாவும் மரும மதுரை சூரனும் கலர் கலரா வர போறாங்க. எஸ், போதையில நம்ம விருந்தும் மருந்தும். அப்படி கடைசியா வெடிக்க போற வெடிகுண்டு உங்க தலைமையிலையா இல்ல என் தலைமையிலையான்னு மேல இருக்கணும்தான் வெளிச்சம். எஸ், நான் ஆண்டவனை சொல்லல. மேல பத்திரமா பதுக்கி வச்சிருக்கேனே உங்க மருமவன் ஜூனியர் குடிமினாதன், அவனதான் சொன்னேன். டேய், இவங்கள பத்திரமா நம்ம ஷோ கேஸ்ல வைக்கடா.